கொடைக்கானல் செய்தி. கொடைக்கானல் காலை 8 மணிக்கு துவங்கிய 61வது கோடை விழா தற்போது வரை கலை நிகழ்ச்சிகள் உட்பட மேடை பணிகள் தொய்வாக நடைபெறுவதாக சுற்றுலா பயணிகள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் சுற்றுலா தலங்களை காண்பதற்காகவும் இயற்கை அழகை ரசிப்பதற்காகவும் ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலில் இருந்து குளிர்ச்சியை ரசிப்பதற்காக அதிக அளவு சுற்றுலா பயணிகள் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து கொடைக்கானலுக்கு வருகை தருவது வழக்கம். வருடம் கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறை, நகராட்சி, வேளாண் துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்பாக மாவட்ட நிர்வாகம் கோடை விழா நடத்தி வருகிறது. இதில் 61வது கோடை விழா இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்திழுக்கும் கலை நிகழ்ச்சிகளில் முக்கிய நிகழ்வாக தமிழகத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள், மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் என தொடர்ந்து நடைபெறும். இந்நிலையில் மலர் கண்காட்சி துவங்கப்பட்டு தற்போது வரை கலை நிகழ்ச்சிகள் துவங்கும் மேடை பணி தாமதமாக நடைபெற்று வருகிறது. இதில் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய ஆர்வம் காட்டாததால் கோடை விழாவில் அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் மந்தமாக நடைபெறுவதாக பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், கொடைக்கானலை சுற்றி பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நுழைவு கட்டணம் குறைக்கப்படும். மேலும் தொடர்ந்து 10 நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடன் வருபவர்களுக்கு நுழைவு கட்டணம் இலவசம் என்றும் கூறினார். இந்த மலர் கண்காட்சி நாங்கள் முதல் முறையாக 10 நாள் பண்ணியிருக்கோம். இது எப்பவுமே 3 நாள் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை டூரிஸ்ட் எல்லாம் ரஷ் இல்லாமல் எல்லாரும் பொறுமையாக நிறைய பேர் பார்க்கணுங்க 10 நாள் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதோட சிறப்பு என்னென்னா நிறைய லைஃப் ஃப்ளவர்ஸ் அதிக அளவில் மலர்கள் வச்சுருக்கோம். அப்புறம் கட் ஃப்ளவர்ஸை வச்சும் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே செல்ஃபி பாயிண்ட், வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மக்களுக்கு ரொம்பவும் என்டர்டெய்னிங்காகவும் பயனுள்ளதாகவும் நான் பார்க்குறேன்.